வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிகவும் முக்கியமானது, உன்னதமானது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால்தான் எல்லோரும் நம்பினார்கள். சீஷர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்தார்கள். அவருக்காக உயிரை கொடுக்கவும் ஆயத்தமாயிருந்தார்கள். யூத மத தலைவர்கள் இயேசுவுக்கு சிலுவையில் அறையப்படும் தண்டனை கொடுப்பதற்காக அவரை மதத்திற்கு துரோகியாக, அவதூறு கூறினவராக, ரோம அரசாங்கத்திற்கு எதிரானவராக, சட்டவிரோதமாக செயல்பட்டவராக காட்டினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அப்போதும் காவல் புரிந்த சேவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உண்மையை மறைக்க முயன்றார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நாம் இதை காணலாம். ஆனால் அவர்கள் நினைத்தது ஒன்றும் நடைபெறவில்லை. கிரேட் இஸ் த ட்ரூத் அண்ட் இட் வில் ப்ரிவேல் என்று ரோம பழமொழி கூறுகிறது. உண்மையே பெரியது, அதுவே மேலோங்கும். அவர்களுடைய அக்கிரமான சதித்திட்டங்கள், சூழ்ச்சிகள் உயிர்த்தெழுதல் என்ற மாபெரும் உண்மை நிகழ்வை நிறுத்த முடியவில்லை. இந்த நிகழ்வில் இன்னொரு காரியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காவல் புரிந்த சேவகர்கள் யூத மத தலைவர்களிடம் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற மாபெரும் உண்மையை சொன்ன பொழுது அதை அவர்கள் நம்பாமல், அல்லது அப்போதாவது இயேசு உண்மையிலேயே மேசியாதான் என்று உணராமல் இருந்ததுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம். இயேசுவை நம்புவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு கடைசி வரை அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், தங்கள் நிலையை விட்டு கொடுக்க மனதில்லை. அன்பானவர்களே, தன்னை சரியாக உணராதவரை யாரும் இயேசுவின் அன்பை தங்கள் இதயத்தில் உணர முடியாது. பாவி என்று உணரும் வரை பாவ மன்னிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, இயேசுவின் ஆசீர்வாதங்களுக்கு தகுதி இல்லை. சுயநீதி உள்ளவர்களாக இராமல் தேவ நீதியை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களுக்கு இயேசு எப்போதும் சமீபமாய் இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.